இன்றைக்கு நீங்கள் எழும்புவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பார். நீங்கள் எழும்புவீர்கள் என்று சொன்னால் உங்க பகுதி மக்களை கர்த்தர் ரட்சிப்பார். நீங்கள் எழும்புவீர்கள் என்று சொன்னால் உங்கள் தேசத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நாம் எப்பொழுது எழும்புகிறோமோ அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் தேவன் அழகா சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை மேல் உதித்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லாம் முடங்கி போன முழங்கால்களை திரும்ப என்ன பண்ணுங்க, பலப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கரங்களை உயர்த்துங்கள், தேவன் பக்கமாய் திரும்புங்கள். உங்கள் கடங்களை என்ன பண்ணுமா, திடப்படுத்திக் கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்த ஒவ்வொரு காரியங்களும் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு கிதியோன் எழும்பினாரு, கர்த்தர் அவரை கொண்டு மீதியானரை முறியடிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அன்றைக்கு எலியா எழும்பினாரு, அந்த ஒரே ஒரு மனுஷன் நிமித்தமாய் அந்த தேசம் முழுவதுமே என்ன பண்ணுச்சு, தேவனை அறிந்து கொண்டு